டாஸ்மாக் ஊழல் அதிரடி காட்டிய நீதிபதிகள், சிக்கலில் திமுக அரசு, அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிய அமலாக்கத்துறை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் விக்ரம் சௌத்ரி, விகாஸ் சிங் ஆகியோர் விசாரணையை தொடங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பினர். மேலும் சோதனைக்கு வந்த நாளில் முதல் தகவல் அறிக்கையை தவிர வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறை வசம் இல்லை என வாதிட்ட டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர், மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு தமிழக அரசு வழங்கியிருந்த ஒப்புதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து மாநில அரசின் அனுமதி இல்லாமல் CBI வழக்கு பதிவு செய்ய முடியாது. எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை. இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் வாதங்களை முன்வைப்பது இயலாத காரியம் என வாதிட்ட டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர், நாட்டில் உள்ள 29 மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தொடங்கினால் அதன் அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடு நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும். தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவர் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினர். அதற்கு தலைமை வழக்குரைஞர், சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகு எப்படி உதவ முடியும்? அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருந்த போதே டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் மோசடி என ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பேட்டியளித்தார். அதற்கு என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுப்பினார் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர். இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய அமைப்பு விசாரணை நடத்த மாநில அரசின் உதவியை கேட்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. 1,30,00,000 ரூபாய் ஆதாயத்திற்காக குற்றம் நடந்திருந்தால் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது கட்டாயம். அதற்காக விசாரணை நடத்தப்படுவதால் மட்டுமே குற்றம் உறுதி செய்யப்பட்டதாக அர்த்தம் இல்லை. அதற்காக விசாரணை நடத்தவே கூடாது எனவும் கூற முடியாது என தெரிவித்த நீதிபதிகள், எந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது? இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சோதனையின் போது மனித உரிமை மீறப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெற சட்ட ரீதியாக உரிமை உள்ளது என தெரிவித்த நீதிபதிகள், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான டாஸ்மாக் மீது புகார் வந்தால் மாநில அரசும் பொறுப்பேற்க வேண்டும். அரசின் நிறுவனத்தில் ஒரு பகுதி அலுவலர் முறைகேடு செய்ததாக புகார் வந்தால் தொடர்புடைய நிறுவனத்தில் விசாரணை செய்வது தவறு இல்லையே? முறைகேடு தொடர்பாக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவற்றால் பதிவு செய்யப்பட்ட FIR-ஐ அமலாக்கத்துறை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளது.